ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22. 22ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். அஜமேடரின் வம்சத்தினர். இந்த அத்தியாயம் திவோதாசரின் வம்சத்தினரை பற்றி விவரிக்கிறது. மேலும் ரிக்ஷ வம்சத்தை சேர்ந்த ஜராசந்தனையும் மற்றும் துரியோதனன், அர்ஜுனன் போன்றவர்களையும் கூட இது விவரித்து கூறுகிறது. திவோதாசரின் மகன் மித்ராயு. இவருக்கு சியவனர், சுதாகர், சகதேவர், சோமகர் என்ற 4 மகன்கள் இருந்தனர். சோமகருக்கு 100 மகன்கள் இருந்தனர். அவர்களில் இளையவரான பிருஷதரியிலிருந்து துருபதர் பிறந்தார். துருபதரின் மகள் திரௌபதி. மேலும் திருஷ்டத்யும்னன் முதலானவர்கள் அவரது மகன்கள் ஆவார்கள். திருஷ்டத்யும்னரின் மகன் திருஷ்டகேது. அஜமேடரின் மற்றொரு மகன் ரிக்ஷர் என்று பெயரிடப்பட்டார். ரிக்ஷரிலிருந்து சம்வரணர் என்ற மகன் வந்தார். அவரிலிருந்து குருக்ஷேத்திரத்தின் அரசராகிய குரு வந்தார். குருவிற்கு பரீக்ஷி, சுதனு, ஜஹ்னு, நிஷதர் என்ற 4 மகன்கள் இருந்தனர். சுதனுவிலிருந்து வரும் வம்சத்தினரில் சுகோத்ரர், சியவனர், கிருதி, உபரிசரவசு ஆகியோரும் அடங்குவர். பிருகத்ரதர், குஷாம்பர், மத்ஸ்யர், பிரத்யக்ரர், சேதிபர் ஆகியோரை உள்ளடக்கிய உபரிசரவசுவின் மகன்கள் சேதி நாட்டின் அரசர்கள் ஆனார்கள். பிருகத்ரதரின் வம்சத்திலிருந்து குஷாக்ரர், ரிஷபர், சத்யஹிதர், புஷ்பவான், ஜஹு ஆகியோர் வந்தனர். பிருகத்ரதரிலிருந்து அவரது மற்றொரு மனைவியின் கர்ப்பத்தின் மூலமாக ஜராசந்தன் வந்தான். அவனை பின்தொடர்ந்து சகதேவர், சோமாபி, ஸ்ருதஸ்ரவர் ஆகியோர் வந்தனர். குருவின் மகனான பரீக்ஷிக்கு மகன்கள் இல்லை. ஜஹ்னுவின் வம்சத்தினருக்கிடையில் சுருதர், விதூரதர், சர்வபௌமர், ஜெயசேனர், ராதிகர், அயுதாயு, அக்ரோதனர், தேவாதிதி, ரிக்ஷர், திலீபர் மற்றும் பிரதீபர் ஆகியோரும் அடங்குவார்கள். தேவாபி, சாந்தனு, பாக்லிகர் ஆகியோர் பிரதீபரின் மகன்கள் ஆவார்கள். தேவாபி ஓய்வு பெற்று வனம் சென்றபோது அவரது தம்பியான சாந்தனு அரசரானார். சாந்தனு இளையவராக இருந்த போதிலும் அரசராகும் தகுதி அவருக்கு இருக்கவில்லை. அவர் தன் தமையனை அவமதித்தார். அதன் விளைவாக 12 ஆண்டுகளுக்கு மழை பெய்யவில்லை. பிராமணர்களின் அறிவுரைப்படி சாந்தனு ராஜ்யத்தை தேவாபிக்கு திருப்பி கொடுத்துவிட முடிவு செய்தார். ஆனால் சாந்தனுவினுடைய மந்திரியின் சதித்திட்டத்தினால் தேவாபி அரசராவதற்கு தகுதியற்றவர் ஆனார். ஆகவே ராஜ்யத்தின் பொறுப்பை மீண்டும் சாந்தனுவே ஏற்றுக்கொண்டார். அவரது ஆட்சியில் வழக்கம் போல் மழை பெய்தது. தேவாபி தனது யோக சக்தியினால் கலாப கிராமம் என்ற கிராமத்தில் இன்னும் வாழ்ந்து வருகிறார். இந்த கலியுகத்தில் சந்திர வம்சம் முற்றிலும் அழிந்துவிடும்போது சத்திய யுகத்தின் ஆரம்பத்தில் தேவாபி சந்திர வம்சத்தை மீண்டும் நிலைநாட்டுவார். சாந்தனுவின் மனைவியான கங்கா 12 உயர் அதிகாரிகளில் ஒருவரான பீஷ்மரை பெற்றெடுத்தாள். சாந்தனுவின் விந்தின் மூலமாக சத்தியவதியின் கர்ப்பத்திலிருந்து சித்ராங்கதன், விசித்திரவீரியன் ஆகிய 2 மகன்கள் பிறந்தனர். மேலும் பராசரரின் விந்தின் மூலமாக சத்தியவதியிலிருந்து வியாசதேவர் பிறந்தார். வியாசதேவர் தமது மகனான சுகதேவருக்கு பாகவத வரலாற்றை உபதேசித்தார். விசித்திர வீரியரின் 2 மனைவிகள் மற்றும் பணிப்பெண் ஆகியோரின் கர்ப்பத்தின் மூலமாக திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் ஆகியோரை வியாசதேவர் பெற்றார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22 அஜமேடரின் வம்சத்தினர் என்னும் 22ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.